ராமாயணத்தை நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமாயணம் அப்படின்னாவே ராமருடைய சரித்திரம் அப்படின்னு தெரியும். ராமருடைய பெருமைகளை சொல்ல வந்த இதிகாசம் அப்படின்னு தெரியும். அந்த ராமாயணத்தை இயற்றிய வால்மீகி ரிஷி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த ராமாயணத்தை பத்தி சொல்லும் போது சீதாயாம் சரித்தம் மகத்து அப்படின்னு சொல்றார். இந்த ராமாயணம் அப்படிங்கிறது ராமனுடைய பெருமையை சொல்ல வரல. இந்த ராமாயணம் அப்படிங்கிறது சீதையினுடைய பெருமையை சொல்ல வந்த சரித்திரம் அப்படின்னு சொல்ற. சீதையினுடைய சரித்திரமானது பேசப்படும் பொழுது கண்டிப்பா அதுல ராமர் வரார். அதனால ராமரையும் சேர்த்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றார். உண்மையில ராமாயணம் அப்படிங்கிறது சீதையினுடைய பெருமையை சொல்ல வந்ததா? அப்படி சீதையினுடைய பெருமையை சொல்ல வரும் பொழுது ராமரும் கண்டிப்பா சீதையினுடைய வாழ்க்கையில் இருக்கிறதுனால ராமரையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டியதாயிடுச்சு. அதனால ராமாயணத்தினுடைய பெருமை சீதை தான் அப்படின்ற விஷயத்த முதல்ல நம்மளுக்கு வால்மீகி ரிஷி சொல்றார். அப்படி என்ன பெருமைகள் இருக்கு சீதைக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, ராமாயணம் அப்படிங்கிறது எப்பயோ நடந்த ஒரு சரித்திரம், மகாபுருஷனாகிய ராமனுடைய சரித்திரம் அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த சரித்திரத்தை நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ராமருடைய பெருமையை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது ஒரு விஷயம். அது பக்தர்களுக்கு, யார் ஒருத்தர் வந்து ராம பக்தனா இருக்கானோ அவனுக்கு ராமருடைய பெருமையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். நம்மை போன்ற பாமர மக்களுக்கு, நம்மை போன்ற சாதாரண மனிதனுக்கு, நம்மை போன்ற ராமர் மேல எந்த வித பற்றுதலும் இல்லாம, ராமர் மேல எந்த பக்தியும் இல்லாம நமக்கு என்ன பிரயோஜனம் ராமாயணத்தை படிச்சு, ராமாயணத்தையே எல்லாரும் கொண்டாடுறாங்க அப்படின்னு கேட்டுருவாங்க இல்லையா? அதற்காக தான் ராமாயணத்தை வந்து என்ன சொல்றார், வெறும் ராமருடைய பெருமையை மட்டும் சொல்ல வரல. ராமாயணம் அப்படிங்கிறது நம்மை பற்றி கூறக்கூடிய ஒரு சரித்திரம் தான். சீதை அப்படின்றவங்களே நம்மை தான் என்ன பண்றாங்க, பிரதிபலிக்கிறாங்க. சீதை வந்து வேற யாரும் கிடையாது, இந்த ஆத்மாவை தான் பிரதிபலிக்குது. அதனால அந்த ராமாயணத்துல எப்படி சீதையினுடைய பெருமையை சொல்லி அந்த சீதை எப்படி ராமரை இணைந்தால் அப்படின்ற விஷயத்த தான் ராமாயணத்தை நம்ம சொல்லி கொடுக்குறாங்க. அது போல இந்த ஆத்மாவுடைய பெருமை, இந்த ஆத்மாவானது எப்படி பகவானை மறுபடியும் சென்றடையணும், பகவானுக்கு சேவை பண்ணும் அப்படின்ற விஷயத்தை நமக்கு ராமாயணம் போதிக்குது. அப்படின்ற ரீதியில பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா ராமாயணம் நமக்கு பிரயோஜனமா இருக்கும். நாம் தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கும். சோ அப்படி இந்த ராமாயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது வால்மீகி ரிஷி இந்த ராமாயணத்தை சீதையினுடைய பெருமை சொல்லவது அப்படின்ற விஷயம் தான் ஆரம்பிக்கிறார். சீதா அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, இந்த ஏர் கலப்பை இருக்கு இல்லையா, ஏர் கலப்பைக்கு பேர் தான் சீதா அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. சோ ஜனக மகாராஜா என்ன பண்றா, தன்னுடைய மிதிலா அப்படின்ற தேசத்துல யஜ்யம் பண்ணுவதற்காக என்ன பண்றா, ஒரு நிலத்தை வந்து அந்த ஏர் கலப்பையினால உழுதுட்டு இருக்கான். சோ உழும் பொழுது அதுல ஏதோ ஒரு விஷயம் தட்டுப்படுது. அந்த விஷயத்தை அவன் எடுத்து பார்க்கும் போது அங்க ஒரு சின்ன பெட்டியில வந்து அழகான இந்த பெண் சிசு வந்து கிடைக்கிறாங்க. சோ அவங்க என்ன சொல்றோம், சீதா அப்படின்னு சொல்றோம். அந்த ஏற்கலப்பையில இருந்து தோன்றியதுனால, ஏற்கலப்பையினுடைய முனியிலிருந்து தோன்றதுனால அவங்களுக்கு பேரு சீதான்னு பேர் வந்துச்சு. சீதை அப்படின்னா ஏற்கலப்பையினுடைய நுனி அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பேரு, சீதைக்கு இன்னொரு பேரு மைத்திலி அப்படின்னு சொல்றது உண்டு. ஏன், ஏன்னா மிதிலை அப்படின்ற தேசத்துல தோன்றியதுனால அவங்களுக்கு பேரு மைத்திலி அப்படின்னு பேரும் உண்டு. இப்படி அந்த சீதையானவங்க ஜனக மகாராஜனுடைய வீட்டுல தோன்றி அங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. வளர்ந்துட்டு இருக்கும் போது ஜனக மகாராஜனுக்கு ஒரு பெரிய கவலை. என்ன கவலை வந்துருச்சு அப்படின்னா, குழந்தை வளர ஆரம்பிச்சுட்டா, இந்த குழந்தைக்கு நல்ல திருமணம் செஞ்சு வைக்கணும், இந்த குழந்தைக்கு ஏற்றார் போல இந்த குழந்தையை நம்ம கைப்பிடிச்சு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைக்கணுமே இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலைப்பட ஆரம்பிச்சார். எப்ப கவலைப்பட ஆரம்பிச்சார் அப்படின்னா, சீதைக்கு 7 வயசு இருக்கும்போது கவலைப்பட ஆரம்பிச்சார். ஏன்னா அந்த காலத்துல பெண்களுக்கு எல்லாம் ரொம்ப சீக்கிரமா, பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, ரொம்ப சீக்கிரமா திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. அது இயற்கையும் கூட. எப்ப ரொம்ப இளம் வயதிலேயே திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு பந்தம் அப்படிங்கிறது, அந்த கணவன் மனைவிக்கு 2 பேருக்குடைய பந்தம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடும். நான் வந்து ரொம்ப வயசான பின்னாடி நிறைய ஆண்களோட நிறைய பெண்களோட சேர்ந்து சுத்திட்டு அதுக்கப்புறம் 30-35 வயசுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நாம் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறோமோ அவங்க மேல நம்மளுக்கு ஒரு பந்தம் ஏற்பட போறது கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே நம்முடைய மனசை நிறைய பேருக்கு என்ன பண்றோம், பகிர்ந்துகிட்டோம். அப்ப நம்முடைய மனசு ஒருத்தருக்கு அப்படின்றது போகாது. ஆனா அந்த காலத்துல என்ன பண்ணாங்க, அதெல்லாம் இளம் வயதுல என்ன பண்றாங்க, ஒருத்தரும் திருமணம் பண்ணி வச்சுட்டாங்க. திருமணம் அப்படின்னா 2 பேருக்கும் பேசி வச்சுட்டாங்க, நீ இவனதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க, ஒருத்தரை பார்த்து பேசி பழகி சின்ன வயசுல இருந்து அந்த பந்தம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கும். இன்னைக்கு வந்து நடந்துட்டு இருக்கு.
நம்ம திருமணத்தை தடை பண்ணலாம், ஆனா இன்னைக்கும் என்ன பண்றாங்க, சின்ன வயசுலயே அந்த ஆசை அப்படிங்கிறது இன்னைக்கும் தோன்றிட்டு தான் இருக்கு. அதை இன்னைக்கு சாஸ்திரபூர்வமா ரொம்ப நல்லபடியா கொண்டு போனாங்க. இன்னைக்கு அதை நம்ம என்ன பண்றோம், தடை செஞ்சுட்டு அதை தப்பான வகையில கொண்டு போயிட்டு இன்னைக்கு சமுதாயத்துல பிரச்சனை தான் கொண்டு வரும். எனிவே, சோ அப்ப அந்த ஜனக மகாராஜன் யோசிக்க ஆரம்பிக்கிறார், தன்னுடைய பெண்ணுக்கு எப்படிப்பட்ட வரன் தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கும்போது நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க, சீதையனுடைய கை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய தேவர்கள் உள்பட, ராட்சசர்கள் உள்பட எல்லாரும், கந்தர்வர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிறாங்க. இப்படி எல்லாரும் கேட்டா எல்லாரும் கொடுத்துட முடியாது இல்லையா? அவங்க என்ன பண்றாரு, அந்த ஜனக மகாராஜன் சீதையை வந்து நம்ம நல்ல இடத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீரிய சுல்கம் ஒண்ணு வச்சார், ஒரு போட்டி ஒண்ணு வச்சிருக்கார். என்ன போட்டி அப்படின்னா, அவர்கிட்ட சிவதனுசு அப்படின்ற ஒரு தனுசு இருக்கு, சிவனால உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு தனுசு. அந்த சிவதனுசை வந்து சிவபெருமான் வந்து திரிபுரா அப்படின்ற ஒரு நகரத்தை அழிப்பதற்காக உபயோகப்படுத்தினார். அந்த சிவதனுசு வந்து ரொம்ப கனம் வாய்ந்ததும் கூட, ரொம்ப சக்தி வாய்ந்ததும், அதை யாரும் தொட்டு தூக்க கூட முடியாது. சோ அப்படிப்பட்ட தனுஷை என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்களுடைய பரம்பரையில அந்த தனுஷை வச்சு இவங்க வழிபட்டு இருக்காங்க. அந்த தனுஷை தூக்கணும் அப்படின்னாவே 500 பேர் தேவைப்படும், அவ்வளவு பெரிய தனுஷா இருக்கு, அவ்வளவு பெரிய வில்லா இருக்கு. அந்த வில்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொதுவா சண்டை போடும் போது என்ன பண்ணுவாங்க, நான் ஏற்றி இருப்பாங்க. சண்டை போடல அப்படின்னா நானை பிடிச்சு வச்சிருப்பாங்க. சோ இவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு போட்டி வச்சிருக்காரு. அந்த வில்லை யார் ஒருத்தர் நான் ஏற்றுறாங்களோ அவங்களுக்கு சீதையை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் வச்சிருக்கார். நிறைய பேர் முயற்சி பண்ணி பாக்குறாங்க, முயற்சி செஞ்சு யாரும் செய்ய முடியல, அந்த வில்லை யாரும் நான் ஏற்ற முடியல. சோ அப்படி இருக்கும்போது ராமரையும் லக்ஷ்மணன் என்ன பண்றாங்க அப்படின்னா, விஸ்வாமித்திரர் ஒரு முறை மிதிலை கூட்டிட்டு போயிட்டு இருக்கார். சோ கூட்டிட்டு போகும்போது அந்த இடத்துல இந்த இந்த வில்ல பாக்குறதுதான் கூட்டிட்டு போறார். விஸ்வாமித்திரருக்கு தெரியும் இந்த ராமர் சீதையை தான் சேர்ந்து இருக்கணும். ஏன்னா சீதை, இவங்க 2 பேரும், சீதை அப்படின்றவர் ஸ்ரீ மகாலட்சுமி, ராமர் அப்படின்றவர் ஸ்ரீமன் நாராயணன், இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கணும் அப்படின்றதான் அவருக்கு ஆசை. ஆனா என்ன பண்றாரு, ராமரையும் லக்ஷ்மணையும் ரொம்ப வேகமா கூட்டிட்டு போறார் மிதிலைக்கு. ராமரை எப்படியாவது சீதையோட சேர்த்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய வழியில அந்த ஊர்ல 2 பேர் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ராமலட்சுமணன் 2 பேரும் மிதிலைக்குள் நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நடந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய நடை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கம்பன் வந்து தன்னுடைய கம்பராமாயணத்துல விளக்குறார். அவங்க 2 பேரும் நடக்கும்போது சிம்மம் எப்படி 2 நடக்குமோ அது போல சிம்மத்தை போல நடக்க ஆரம்பிக்கிறாங்களா. ஒவ்வொரு கத்தி இருக்கும், ஒவ்வொருத்தரும் நடக்கும்போது எந்த இடத்துல எப்படி நடக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு சில சமயம் சிம்மத்தை போல, ஒரு சில சமயம் காளையை போல, ஒரு சில சமயம் யானையை போல, ஒரு சில சமயம் பாம்பை போல நடப்பாங்களாம். இதெல்லாம் நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போனா பார்க்க முடியும். ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளை தூக்கிட்டு வரும்போது அங்க சிம்மகதி, கஜகதி, அஸ்வகதி, சர்ப்பகதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கத்திகள்லாம் சொல்லப்படும். கத்தி அப்படின்னா அதை தூக்கிட்டு போவாங்க, பல்லக்க தூக்கிட்டு போற அழகுதான் சிம்மகத்தி. சிம்மமா நடந்து வர்றது, ரொம்ப வேகமா நடந்து போறது, காளையை போல உருமி நடந்து போறது, இப்படி பல்வேறு விதமான கத்தில என்ன பண்றாங்க, நடந்து வராங்க. அப்படி நடந்து வரும்போது சீதா அங்க வந்து மேல ஏதோ தோட்டத்துல வந்து பூ பறிச்சிட்டு இருக்கா. அவ பொதுவா யாரையும் எந்த ஆணையும் வந்து ஏறெடுத்து பாக்குறது கிடையாது. சோ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றான், அந்த பூ பறிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு தன்னுடைய கண்ணை திருப்பி பாக்குறா. யாரு மேலேயும் படாத கண் என்ன பண்ணுது, அன்னைக்கு முதல் முறையா ராமருடைய சரீரத்து மேல படுது. வேற யாரையும் பார்க்க மாட்டா இல்லையா. சோ ராமர் நடந்து வந்துட்டு, ராமலட்சுமணன் 2 பேர் நடந்து வந்துட்டு இருக்காங்க. முதல் முறையா ராமரை தரிசனம் பண்ண அப்படின்னா யாரை எப்படி பார்த்தா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராமருடைய கேசத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ராமருடைய அந்த அழகான சுருண்ட கருப்பான இருக்கக்கூடிய அந்த கேசத்தை பார்க்க ஆரம்பிக்கிறார். அதை பார்த்த உடனே சொக்கி போயிட்டா. வெறும் ராமருடைய கேசத்தை பார்த்தே அவளுக்கு அவ்வளவு அழகா இருக்கா. சரி, கேசத்தை பார்த்துட்டு இருந்தா என்ன பண்றா அப்படின்னா, கொஞ்சம் வேற எங்கேயாவது பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி யோசிச்சா கண்ணு நகர மாட்டேங்குதான். ராமருடைய கேசத்தை தவிர எங்கேயும் நகர மாட்டேங்குது. அந்த கேசமே அவ்வளவு அழகா இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றா, அதுல இருந்து கொஞ்சம் கீழே இறங்கி தோல் இருக்கு இல்லையா, ஏன்னா கேசம் தோல்ல தான் இருக்கு, தோலை பார்க்க ஆரம்பிக்கிறார். அந்த தோல் வலிமையை பார்த்த உடனே மயங்கி கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்த உடனே பாதம் தான் தெரியுது. பாதத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாள். பாதத்தை பார்த்த பின்னாடி சரணாகதி தான். அவளுக்கு சீதைக்கு முதல் முறையா ராமரை பார்த்தத ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு. ராமரும் சீதையை முதல் முறையா பாக்குறார். சீதையை பார்த்த முன்னாடி ராமருக்கும் பிடிச்சு போயிடுச்சு. வெளில சொல்ல மாட்டார், அவர் ரொம்ப கம்பீரமா இருக்கக்கூடியவர். உள்ளர ஆசை இருந்தாலும் வெளில சொல்ல மாட்டார். அவர் என்ன பண்றாரு, இந்த 2 பேரும் சேர்ந்து அங்க அரசவைக்கு போய் பாக்குறாங்க. நம்மளுக்கு அது தெரியும். ராமர் என்ன பண்றாரு, அங்க போயிட்டு அந்த வில்லை முறித்து சீதையை மனம் முடிக்கிறார். அப்படி மனம் முடிக்கும் பொழுது அங்க சீதையை பத்தி எல்லா விஷயங்களும் பேசிக்கிறாங்க. சீதையை பத்தி சொல்லும் பொழுது அங்க ஜனக மகாராஜன் சொல்றார்,
இந்த பெண்ணான சீதை என்னுடைய பெண். இந்த பெண் வந்து ரூபத்திலையும் குணத்திலையும் தர்மத்திலையும் உனக்கு ஏற்ற பெண்ணா இருப்பா அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஒரு திருமணத்துக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த பார்க்கணும். என்ன பார்க்கணும்? நம்ம அளவுக்கு சரியா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? நம்மளை விட அழகா ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு தான் பிரச்சனை இல்லையா? நம்மளை விட கம்மியாவும் பண்ணிட்டு வந்துட்டாலும் எப்பாதான் திட்டிகிட்டே இருப்போம். வீட்டுக்கு போகும்போது திட்டிகிட்டே இருப்போம், என்னடா இதை போய் நம்ம வேற யாரையா பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்முடைய ரூபத்துக்கு சரியானவங்களா இருக்கணும் முதல்ல. ரூபம் அப்படிங்கிற 2வது விஷயம். ஏன்னா ரூபம் என்னைக்கும் நிலையா இருக்க போறது கிடையாது. நமக்கு நோய் வந்தாலோ இல்ல அவங்களுக்கு நோய் வந்தாலும் ரூபம் கண்டிப்பா மாறப்போகுது. ஸோ ரூபத்தினால ஒரு ஈர்ப்பு வரப்போறது கிடையாது. பாக்குறதுக்கு அழகா இருக்கலாம், ஆனா மனசு சரியில்லை, மனசு வந்து ராட்சசர்கள் கூட இருந்தோம் அப்படின்னா அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அப்ப குணம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். சோ குணம், நமக்கு ஏற்ற குணம் உடையவர்களா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் என்னன்னா நம்முடைய தர்மம், நம்முடைய குடும்ப பழக்க வழக்கம், நம்ம செய்யக்கூடிய தர்மம், நாம் செய்யக்கூடிய பக்தி, நாம் செய்யக்கூடிய தொழில், இதுக்கெல்லாம் ஏற்றவங்களா இருப்பாங்களா அப்படின்ற விஷயம் பார்க்கணும். இந்த 3 விஷயத்தையும் பார்க்கணும் திருமணத்துக்கு முன்னாடி. சோ அப்ப அங்க ஜனக மகாராஜன் சொல்றார், இந்த சீதையான என்னுடைய பெண் இந்த 3 விஷயத்திலையும் உனக்கு ஏற்ற பெண்ணாக இருப்பா சொல்லிட்டு கைப்பிடிச்சு கொடுக்குறாங்க. சீதையும் ராமன் 2 பேரும் என்ன பண்றாங்க, திருமணம் பண்ணிக்கிட்டு அயோத்தியாவுக்கு வந்து சேர்றாங்க. தன்னுடைய கிரகஸ்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கார். 12-14 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கார். அதற்கப்புறம் தான் ராமருக்கு வந்து காட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு நியமம், ஒரு கட்டாயம் ஏற்படுது. சோ ராமர் காட்டுக்கு போகணும் அப்படின்ற விஷயத்த கேள்விப்பட்ட உடனே அந்த அயோத்தியில இருக்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க, எல்லாரும் துன்பத்துக்கு உள்ளாயிட்டாங்க, எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாரும் புலம்புறாங்க, எல்லாரும் ஏங்குறாங்க. ஆனா அந்த அயோத்தியா காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே துள்ளி குதிச்சு ரொம்ப சந்தோஷப்பட்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா சீதை தானே. சொல்றா, ரொம்ப சந்தோஷம், காட்டுக்கு தானே, நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்ற. ராமர் பாக்குறாரு, என்ன இது காட்டுக்கு போகணும்னு சொன்னா எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க, எல்லாரும் திட்டிட்டு இருக்காங்க, எல்லாரும் புலம்பிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணு என்னவோ நானும் வரேன்னு சொல்லி துள்ளி குதிக்கிறாளு, காட்டுக்கு போறதுனா பக்கத்துல இருக்க பார்க்குக்கு போறவா நினைச்சுக்கிட்டாலோ என்னவோ தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்ப சீதை சொல்றா, இல்ல எனக்கு சின்ன வயசுல ஜோசியம் பார்க்கும்போது என்னுடைய ஜோசியக்காரர் சொல்லியிருக்கார், இந்த பெண் வந்து இந்த உலகத்திலே உத்தமமான ஒரு புருஷனை கைப்பிடிச்ச பின்னாடி இவங்க 2 பேரும் வனவாசம் போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். அது இன்னைக்கு உண்மையாக போகுது, நானும் உங்களோட கண்டிப்பா வருவேன் சொல்லி சொல்றேன். அப்ப ராமர் சொல்றாரு, இல்லம்மா, காடு அப்படிங்கிற ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும், அங்க நிறைய மிருகங்கள்லாம் இருக்கும், அங்க நல்லா சாப்பிடக்கூடிய உணவு இருக்காது, கால நடக்கக்கூடிய இடத்துல எல்லாத்துலயும் நல்ல முள்ளும் கல்லுமா இருக்கும், மேல பயங்கரமான வெயிலா இருக்கும், தங்கறதுக்கு ஒரு நல்ல இடம் கிடைக்காது, இந்த உனக்கு எந்த வசதியுமே கிடைக்காது, என்ன பண்ண உங்க அப்பா வீட்டுல இரு, இல்ல இங்கேயே நல்லா பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. சீதை ஒத்துக்கவே இல்லை. எனக்கு நீங்க எங்க இருக்கீங்களோ அந்த இடம் தான் எனக்கு அயோத்தியா. எனக்கு வந்து நல்ல உணவு தேவையில்லை, நல்ல உடை தேவையில்லை, நல்ல இருப்பிடம் தேவையில்லை, நல்ல சூழ்நிலை தேவையில்லை, எனக்கு நீங்க இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு ராமர் பேசியும் வலுக்கட்டாயமா என்ன பண்றா அப்படின்னா முந்தி அடிச்சுட்டு ஓடி வர. ராமர் இதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. இதை ராமர் வந்து பின்னாடி நினைச்சு பார்க்க போறார். சொல்றாரு அவர், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் என்ன பண்ணா அப்படின்னா ரொம்ப சிரிச்ச முகத்தோட வந்தா என் கூட. சீதை வந்து இது வரைக்கும் தன்னுடைய கால் வந்து தன்னுடைய பாதம் வந்து தரையில கூட பட்டது கிடையாது. சோ அப்படிப்பட்ட சீதை வந்து என்ன பண்றா, இன்னைக்கு கல்லுலயும் முள்ளு நடந்துட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வருத்தப்பட போறார். சோ அதே விஷயத்த அனசூய அப்படின்ற ஒரு ரிஷி பத்தியும் சொல்ற. சோ அப்ப சீதை வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டா, நான் வந்து காட்டுக்கு போறேன், ராமரோட சேர்ந்து காட்டுக்கு போறேன்னு சொல்லி கிளம்ப ஆரம்பிக்கிறார். அப்ப கௌசல்யா கூப்பிட்டு சொல்ற, சீதை நீ வந்து ராமரை கூட்டிட்டு போகும்போது ராமரை வந்து மனம் நோகாம அவர்கிட்ட நடந்துக்கும். என்ன மனம் நோகாம நடந்துக்கும் அப்படின்னா, நல்லா இருக்கும்போது நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க, கொஞ்சம் கஷ்டம் வந்த பின்னாடி உனக்கெல்லாம் எதுக்கு கல்யாணம், நீ எல்லாம் எதுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம்ல தண்டத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அப்படி ஒருபோதும் ராமருக்கு மனத்தை புண்படுத்தக்கூடிய வகையில் என்ன பண்ணிடாத, ராமரை பேசிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க கௌசல்யா சொல்றாளாம். சொன்ன உடனே அப்ப சீதை சொல்றா, அம்மா எனக்கு நல்லா தெரியும், ஒரு பதிவிரத்தை, ஒரு பெண், ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்ற விஷயத்த உங்களை பார்த்தாவே தெரியுது. ஏன்னா ராமர் காட்டுக்கு போகணும்னு சொல்லி சொன்ன உடனே தசரதன் வேணாம்னு சொல்லி குதிக்கிறான், அங்க இருக்கக்கூடிய சுமந்திரன் வேணாம்னு சொல்லி குதிக்கிறான், வசிஷ்டர் வேணாம்னு சொல்லி குதிக்கிறாரு, லக்ஷ்மணன் வேணாம்னு சொல்லி குதிக்கிறான், அங்க இருக்கக்கூடிய எல்லா ரிஷிகளும் வேணாம்னு சொல்லி குதிக்கிறாங்க, அமைச்சர்கள் வேணாம்னு சொல்லி சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய மக்கள் வேணாம்னு சொல்றாங்க, எல்லாரும் எதிர்த்து கேள்வி கேட்கிறாங்க, ஏன் ராமர் காட்டுக்கு போகணும், ராமர் காட்டுக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்த்து கேட்கிறாங்க. இப்படி எல்லாரும் ராமர் மேல உரிமையா பேசிட்டு இருக்கும் போது ராமர் மேல இருக்கிற அதிக உரிமை யாருக்கு இருக்கு,
கௌசல்யக்கு தான் இருக்கு. கௌசல்யன்னா அம்மா இல்லையா? எல்லாரும் பேசும்போது கௌசல்ய ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லையா? ஏன் நீங்க ராமரை காட்டுக்கு அனுப்புறீங்க? ராமர் என்னுடைய பையன் தானே, காட்டுக்கு அனுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணவே இல்லை, எதிர்த்து தன்னுடைய கணவன் எதிர்த்து பேசவே இல்லையா? ஏன்னா தன்னுடைய கணவன் தசரதனுக்கு தெரியும் எது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யறார், செஞ்சுட்டு போட்டும், நான் எதிர்த்து எதுவும் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கிறாங்க. சரி, அமைதியா இருக்காங்களே கோபத்தால, சரி அமைதியா விட்டுட்டு எங்கேயோ போய் தூரமா போய் படுத்துட்டாங்க கஷ்டத்துல அப்படிங்கிறது கிடையாது. கௌசல்யா என்ன பண்றா அப்படின்னா, தசரதன் வந்து ராமரை பார்க்கும் போதெல்லாம் கஷ்டப்பட்டு கீழே விழுந்துறாரு. ஐயோ ராமர் வந்து காட்டுக்கு போக போறாரு நினைச்சு அப்பப்ப மயக்கம் போட்டு கீழே விழுந்துறாரு. சோ எப்பெல்லாம் மயக்கம் போட்டு கீழே விழுறாங்களோ யாரும் என்ன பண்றல, தசரதரை யாரும் கண்டுக்கவே இல்லை. அப்ப என்ன பண்றா கௌசல்யா தான் என்ன பண்றா அப்படின்னா, அப்பப்ப தசரதரை பார்த்துக்கிட்டு அவர் தண்ணி கொடுத்து அவரை வந்து சமாதானப்படுத்துறது கௌசல்யா தானே. இந்த விஷயத்த சீத்தை பாக்குற, இவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில, இவ்வளவு பிரச்சனைக்கு மத்தியில தன்னுடைய சுகத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம, தன்னுடைய கணவன் தனக்கு தீங்கே செஞ்சிருந்தாலும், தன்னுடைய கணவன் தன்னுடைய பையனை காட்டுக்கே அனுப்புறாலும், தன்னுடைய கணவனுக்கு எப்படி சேவை பண்ணும் அப்படின்ற விஷயத்த நினைச்சிட்டு இருக்கா இல்லையா? இந்த குணத்தை நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேமா, இப்படிதான் ஒரு மனைவி இருக்கும் அப்படின்ற விஷயத்த நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீத்தை சொல்றேன். சீதா அப்ப ரொம்ப இளம் வயது தான், ஆனாலும் என்ன பண்றா அப்படின்னா இப்படிப்பட்ட உயர்ந்த அந்த தர்மத்தை அவள் கடைபிடிக்கக்கூடியவளா இருந்தா. அதுக்கப்புறம் அவங்க காட்டுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. சோ காட்டுல போன பின்னாடி அங்கேயும் அனசூய வந்து சொல்ல ஆரம்பிக்கிறார், சீத்தை நாங்கெல்லாம் வந்து காட்டுல தங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா பெரிய விஷயம் இல்லமா, நீ ராஜ குடும்பத்துல பிறந்து இப்படிப்பட்ட ஒரு கணவனை நீ தேர்ந்தெடுத்து இப்படி நீ கஷ்டப்படுற இல்லையா, இதுதான் ரொம்ப பெரிய விஷயம். இதே போல நீ என்னைக்கும் எப்பயுமே வந்து நல்ல ஒரு குணத்தோட உன்னுடைய கணவனுக்கு சேவை பண்ணிட்டு சொல்லிட்டு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க. சீத்தை இப்படி ராமரோட சேர்ந்து ரொம்ப சந்தோஷமாவே தன்னுடைய வனவாசத்தை செஞ்சிட்டு இருக்க. அப்படி செஞ்சிட்டு இருக்கும் போது ஒரு விஷயம் அவளுக்கு இந்த சீதையினுடைய சரித்திரத்தில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சீதை இத்தனை நாளா என்ன பண்ணிட்டு இருந்தா, என்னைக்குமே ராமர் தான் வேணும், ராமரை தவிர எதுவும் வேண்டாம் அப்படின்னு வாழ்ந்துட்டு இருந்தா. ஒரு ருச்சிகரமான சரித்திரம் இருக்கு, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்துக்கு போலாம். சோ அப்படி ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ராமர் சீதை இவங்க ரெண்டு பேரும் வந்து வனவாசத்துல நிறைய விளையாட்டுலாம் விளையாடுவாங்களாம். வெளியில பார்க்கும்போது அமைதியா இருப்பா, யாருக்கும் எதுவும் தெரியாது, சின்ன பொட்டு மாதிரி இருப்பா. ஆனா ராமரோட தனியா இருக்கும் போது பயங்கரமா லூட்டி அடிப்பாங்களா, பயங்கரமா வந்து ஜோக் பண்ணிட்டு விளையாண்டுட்டு இருப்பாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஒரு முறை ஒரு விளையாட்டு, ராமர் சீதை ரெண்டு பேரும் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. அதுல ராமர் தோத்து போயிட்டார் அப்படின்னா, யார் தோத்து போயிட்டாங்களோ அவங்கள கைத்தால கட்டிடணும், ஒரு மரத்துல கைத்தால கட்டிடணும் அப்படின்றதுதான் அதனுடைய போட்டி. சோ ராமர் தோத்து போனப்ப என்ன பண்றா அப்படின்னா, சீதை என்ன பண்றா, ராமரை கைத்தால கட்ட ஆரம்பிக்கிறா. எப்படிப்பட்ட கயிறா, வெறும் கயிறு கிடையாது, நிறைய பூவெல்லாம் பறிச்சு மெனக்கட்டு அந்த பூவை என்ன பண்ற, பெரிய மாலையா பெரிய சரமா தொடுத்து அந்த சரத்தினால கைத்தை வந்து சுத்துறலாம். சோ அப்படி பூ பறிக்க போகும்போது ஒவ்வொரு கிளையா பிடிச்சு பூ பறிச்சிட்டு இருக்க. அப்ப ஒரு கிளையில இருந்து பூவை பறிக்கும் போது இதை வந்து இந்த சீத்தை வந்து இந்த விஷயத்த ஹனுமானுக்கு சொல்லிட்டு இருக்க, அசோகவனத்துல சுந்தரகாண்டத்துல சொல்லிட்டு இருக்கும்போது அவன் சொல்ற, ஹனுமான் நான் அப்ப வந்து ஒவ்வொரு பூவா பறிச்சிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல உன்னை போல அப்படின்னு சொல்லி நிறுத்தினான். உன்னை போலன்னு சொன்னா என்ன அர்த்தம், அங்க ஒரு குரங்கு இருந்துச்சான். சோ சீத்தை பூவை பறிச்சுட்டே இருக்கா, அங்க ஒரு குரங்கு உர் அப்படின்னு சொல்லிச்சான். சொன்ன உடனே சீத்தை அங்க வந்து பயந்து ஓடி வந்து ராமனுடைய திருமார்பை வந்து கட்டிக்கிட்டாலாம். கட்டின பின்னாடி ராமனுடைய இதயத்துல வந்து அந்த சீதையினுடைய பொட்டு வந்து அங்க ஒரு சந்தனம் போல வந்து அப்பிடிச்சான். அப்புறம் பாக்குறாளாம், சீத்தை பாக்குறா, எது என்னது இங்க சிகப்பா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ஏதாவது ரத்தம் வந்துருச்சான்னு சொல்லி கேட்கும் போது அப்ப ராமர் சொல்றாரா, இல்ல நீ எனக்கு போருக்கிட்ட வீர திலகம் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் சொல்லுவாராம். அப்ப சீதா அப்ப ஹனுமான் கிட்ட கேட்பா, நான் அப்பயே வீர திலகம் விட்டுட்டேனே ராமருக்கு, இன்னும் ஏன் போர் புரியாம இருக்கார், இன்னும் ஏன் ராவண கொல்லாம இருக்கார் அப்படின்னு சொல்லி கேட்பான். அப்படி அந்த போட்டி நடந்துட்டு இருக்கும்போது என்ன பண்றா, பெரிய மாலை கட்டின பின்னாடி என்ன பண்றா, ராமரை சுத்துன்னு சுத்த ஆரம்பிக்கிறான். அந்த மாலையை வச்சு சரத்தை வச்சு சுத்திட்டு கொஞ்ச நேரத்துல போயிட்டா. அப்புறம் மறுபடியும் சமையல் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தா ராமர் அப்படியே இருக்கார். அப்ப கேக்குறா, இது என்னது, இந்த மாலையை நீங்க அறுத்துட்டு வர மாட்டீங்களா, அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க கேக்குற. அப்ப ராமர் சொல்றார், இல்ல ரொம்ப கஷ்டப்பட்டு நீ கட்டின மாலையாச்சே, ஏன் அறுத்துட்டு வரணும்னு நின்றுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி மறுபடியும் இந்த பக்கமா சுத்தி எல்லா மாலையும் எடுத்தார். காலில் இருந்து தலை வரைக்கும் பெரிய மாலை கட்டியிருக்காங்க, எல்லா மாலையும் எடுத்தார். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அந்த மாலையெல்லாம் எடுத்து ராமர் சீதையினுடைய அவருடைய கூந்தல் ரொம்ப பெரிய கூந்தலம், அந்த கூந்தல் முழுக்க சுத்தி விட்டு சீதைக்கு அழக பார்த்தாலாம்.
அப்படி இருக்கும்போது அந்த ராமரும் சீத்தை 2 பேரும் அந்த வன சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு இடத்துல வந்த பின்னாடி ராமர் ரொம்ப களைப்பாயிட்டார். சீத்தையனுடைய மடியில படுத்து தூங்கிட்டு இருக்கார். சீத்தை என்ன பண்ணிட்டு இருக்கா, ராமனுடைய முகத்தையே பார்த்துட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது காகாசுரன் அப்படின்னு ஒரு அசுரன், இந்திரனுடைய மகன், அவன் என்ன பண்றான், இந்த சீதையை பாக்குறான். சீதையை பார்த்த பின்னாடி சீத்தை கிட்ட சுத்தி வந்து பயங்கரமான சேட்டை பண்றான். சரி, சாதாரண காக்கா தான்னு சொல்லிட்டு என்ன பண்றான், அவன் ஷூ ஷூ அப்படின்னு துரத்த முயற்சி பண்றான். காக்கா போற மாதிரி தெரியல. வந்து மறுபடியும் சீதையை வந்து தொட ஆரம்பிக்கிறான், சீதையை குத்த ஆரம்பிக்கிறான். உடம்பெல்லாம் சீதையை குத்துன பின்னாடி சீதையினுடைய உடம்புல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அந்த ரத்தம் வந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ரத்த துளி வந்து ராமனுடைய முகத்துல விழுந்தது. ஏதோ சூடா விழுது அப்படின்னு சொல்லிட்டு ராமர் எந்திரிச்சு பாக்குறாரு. எந்திரிச்சு பார்த்தோன்னே சீதையினுடைய உடல்ல ரத்தம் தெரியுது. சீத்தை மேல ரத்தம் தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே என்ன பண்றாரு, ராமர் திரும்பி பாக்குறாரு. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த காக்கா. பயங்கர கோவம் வந்துருச்சு. சின்ன பக்கத்துல இருந்து ஒரு புல் எடுக்கிறார். பிரம்மாஸ்திர மந்திரத்தை சொல்றார், காக்கா மேல விட்டார். சோ பிரம்மாஸ்திர மந்திரம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ரொம்ப உயர்ந்த சக்தி வாய்ந்த மந்திரம். இன்னைக்கு நம்ம அட்டாமிக் பாம் சொல்லி சொல்றோம், அது போல நியூக்ளியர் வெப்பன் மாதிரி அந்த அட்டாமிக் பாம் அப்படிங்கிறது. அந்த விஷயத்தை என்ன பண்றாரு, அந்த காக்கா மேல ஒரு காக்காவுக்கு நியூக்ளியர் வெப்பன் எதுக்கு, ஏன்னா சீத்தை மேல இருக்கக்கூடிய அவ்வளவு பிரியம். அந்த நியூக்ளியர் வெப்பன் என்ன ஆகுது, அந்த பிரம்மாஸ்திரம் வந்து அந்த காக்காவை துரத்திட்டு போகுது. அந்த காக்கா சுத்தி சுத்தி போறான், எங்கெங்கயோ போய் உதவி கேட்டு பாக்குறான். யாரும் உதவி பண்ணலன்னு சொல்லிட்டாங்க, இந்திரனே உதவி பண்ணலன்னு சொல்லிட்டான். மறுபடியும் அந்த காக்கா இது மேல எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு களைச்சு போய் கீழே தோப்புன்னு விழுவுது. அந்த சீதாராமர் மட்டும் விழுது. விழுந்த உடனே அந்த சீதை என்ன பண்றா, ரொம்ப கருணையோட அந்த காக்காவை பார்த்து அந்த காக்காவை இழுத்துட்டு வந்து ராமனுடைய பாதத்துல போட்டு மன்னிச்சு விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ராமர் என்ன பண்றாரு, அந்த காக்கைய மன்னிச்சு விடுறாரு. சோ அப்படி தனக்கு தீமையே செஞ்சாலும் அந்த தீமை செய்யக்கூடிய அந்த காக்காவுக்கு, அந்த அசுரனுக்கு என்ன பண்றான் அப்படின்னா, சீத்தை வந்து கருணை காட்டக்கூடியவளா இருக்க. இதே விஷயத்தான் நம்மளுக்கு கம்பனும் சொல்றான். சீதையை வந்து ராமன் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். பட் உண்மையில என்ன ஆச்சு அப்படின்னா, சீதை தான் என்ன பண்ணாலாம், ராமன் வீட்டுல போய் உட்காந்துட்டு இருக்கலாம். ஏன்னா சீதை யாரும் தூக்கிட்டுலாம் போக முடியாது. அப்படிலாம் சீதை வந்து லக்ஷ்மி இல்லையா, லக்ஷ்மி யாரும் தொடவே முடியாது. எப்படி நாராயணனை யாரும் தொட முடியாதோ அதே போல லக்ஷ்மியும் சக்தி வாய்ந்தவள். அவளுடைய விருப்பம் இல்லாம யாரும் அவர் பக்கத்துல கூட வர முடியாது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, பொதுவா வந்து பையன் தப்பு பண்ணியிருப்பான், ஏதாவது ரேங்க் சரியா வாங்கியிருக்க மாட்டான், இல்ல ஏதாவது சேட்டை பண்ணியிருப்பான். சேட்டை பண்ணியிருந்தா அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அம்மா போயிட்டு அந்த பையன் கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருவாங்க, டே அப்பா வர போறாரு, உன்னை சமத்தி அடிக்க போறாரு, ஒழுங்கா இருக்கணும்டா, அப்பா வந்தா இப்படி நடந்துக்கணும்டா, அவர்கிட்ட இப்படி பேசணும்டா. என்ன பண்ணுவார் அப்படின்னா போய் சொல்லி வச்சிருவாங்க. அம்மா முதலே போய் அட்வைஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த அட்வைஸை கேட்கலாம் அப்படின்னா அந்த பையன் நல்ல பையனா திருந்தி அப்பா கிட்ட மாட்டாம அடி வாங்காம தவிச்சிருவான். அட்வைஸை கேட்கல அப்படின்னா அடி வாங்க போறான். சோ அப்படி இந்த ராவணன் அப்படின்ற அவனும் என்னதான் சீதையனுடைய மகாலட்சுமியுடைய பையன் தான். நம்ம எல்லாரும் அந்த சீதையனுடைய பசங்க தான். நமக்கு பகவான் நாராயணன் தான் தந்தை அப்படின்னா சீதை தான் நம்முடைய தாய் இல்லையா. சோ உண்மையால மதர்ஸ் டே இன்னைக்குதான் நம்ம கொண்டாடி இருக்கணும் இல்லையா. நமக்கு எதுவுமே தெரியாம நேற்று முந்தானத்துல ஏதாவது மதர்ஸ் டே கொண்டாடிட்டு இருக்காங்க. எது மதர், உண்மையான மதர் யாரு, உண்மையான அம்மா யாருன்னா ஜகத்துக்கே உண்மையான தாய் அப்படின்றவங்க அப்படின்றது சீதை தான், லக்ஷ்மி தான். சோ அந்த அம்மா என்ன பண்றாங்க, இந்த ராவணன் அப்படின்ற இந்த பையன் தன்னுடைய பையன் தான், அவன் இல்லாத சேட்டெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அவனை அடிக்கிறதுக்கு தான் என்ன பண்றான், ராமன் வந்துட்டு இருக்காரு. அவனை அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போய் என்ன பண்ணலாம், நம்ம பையனுக்கு புத்தி சொல்லலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காளாம், சீதை வந்து உட்காந்துட்டு இருக்காள். இங்க வந்து உட்காந்துட்டு லங்கையில வந்து உட்காந்துட்டு, டே ராவணா சொல்ற பேச்சு கேள்றா, டே ராவணா சொல்ற பேச்சு கேள்றா, ராமர் கிட்ட சரணாகதி பண்ணு, ராமர் கிட்ட நண்போடு, ராமர் கிட்ட அன்போடு, ராமர் கிட்ட பகச்சிக்காதான்னு சொல்றதுக்கு தான் என்ன பண்ணிருக்காளாம், இங்க வந்து சீதை வந்து உட்காந்து இருக்காளாம். அப்படிலாம் சீதை யாரும் தொடவே முடியாது. சீதையை தொட்டு தூக்கிட்டு போக முடியும், சீதையை வந்து ஒருத்தர் கடத்திட்டு போக முடியும் அப்படின்னா அப்ப சீதையை விட ராவணன் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவன் அப்படின்றத நமக்கு தெரிய வந்து. சீதையை விட ராவணன் கண்டிப்பா சக்தி வாய்ந்தவன் கிடையாது. ராவணன் ஒரு சாதாரணமான ஆத்மா. அப்ப சீதையினுடைய அனுமதியோட சீதையினுடைய விருப்பத்தோட தான் என்ன பண்ற, அங்க போய் உட்காந்துட்டு இருக்க. காரணம் என்னது, ராவனுக்கு நல்ல புத்தி சொல்லலான்னு போய் உட்காந்துட்டு இருக்காங்க. இதுதான் சீதையினுடைய குணம். அவன் என்ன சொல்றா, பாப்பானாம்பா சுபானாம்பா வதானஹானாம்பா பிளவங்கமா காரியம் கருண மாத்திரேன அப்படின்னு சொல்லி சொல்றான். ஒருத்தன் பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, அவன் புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, ஒருத்தன் நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி, ஒருத்தனுக்கு தகுதி இருந்தாலும் சரி, தகுதி இல்லைனாலும் சரி, நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்னது, காரியம் கருண மாத்திரேன அப்படின்னு சொல்லி சொல்றான். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் வெறும் கருணை மட்டும்தான். நல்லவனுக்காக நம்ம கருணை பண்ணோம் அப்படின்னா நல்லவனை எங்க போய் தேடுறது, இல்ல நல்லவனுக்கு ஏன் கருணை கொடுக்கணும், அவனே நல்லவனா இருக்கானே அவனுக்கு ஏன் கருணை கொடுக்கணும். யார் ஒருத்தன் அயோக்கியனா இருக்கானோ, யார் ஒருத்தன் மோசமானவனா இருக்கானோ அவனை திருத்தணும், அவனுக்கு நல்லது கொடுக்கணும், அவனுக்கு கருணை கொடுக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். நல்லா படிக்கிற பசங்களை ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க வைக்கிறது முக்கியம் கிடையாது. தண்டமா எதுக்குமே பிரயோஜனம் இல்லாதவங்கள நல்லபடியா படிக்க வச்சு
அவங்க நல்ல ஒரு ஒரு நிலைமைக்கு வந்தாங்க அப்படின்னா அதுல தான் ஒரு ஆசிரியருக்கு பெருமை. அது போல அந்த சீத்தை சொல்றா, நல்லவங்களுக்கு நம்ம வந்து ஆசீர்வாதம் கொடுத்து அவங்களுக்கு கருணை கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. இதே போல இருக்கவங்களுக்கு என்ன பண்ண, நம்ம நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து அவங்கள திருத்தாதான் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சீதையினுடைய மறு உருவம் அப்படிங்கிறது கருணையினுடைய மறு உருவம் தான் சீதை அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ அப்படிப்பட்ட சீதை என்ன பண்றா, ராவனுக்கு புத்தி சொல்லதான் போய் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றோம். இன்னொரு பாடம், நம்ம முக்கியமான பாடம் சீதையில என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சீதை அப்படின்றவ ராமரை தவிர வேற எந்த விஷயத்தையும் என்னைக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. ஒரு கட்டத்தை தவிர ஒரு தடவை என்ன பண்றா, எப்பயுமே ராமரை மட்டுமே வேணும் நடிச்சிட்டு இருந்தா சீத்தை ஒரு முறை ஒரு மாயமான பாக்குற, பார்த்துட்டு எனக்கு அந்த மான் வேணும்னு சொல்லி கேட்கிற. அந்த மான் வேணும்னு சொல்லி கேட்ட பின்னாடிதான் என்ன ஆகுது, ராமரை பிரிஞ்சுட்டா. எப்ப மான் வேணும்னு சொல்லி கேட்டாலும் ராமர் கிட்ட இருந்து பிரிய ஆரம்பிச்சிட்டா. அதே போல எப்ப அதுக்கப்புறமா ஒரு 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 சான்ஸ் இருந்துச்சு, எப்படி லக்ஷ்மணன் இருந்துட்டு இருந்தார். சோ லக்ஷ்மணன் காப்பாத்தி இருப்பார். அதுக்கப்புறம் என்ன பண்ண, லக்ஷ்மணனையும் திட்ட ஆரம்பிச்சிட்டா. லக்ஷ்மணனை வந்து எப்ப அபராதம் பண்ண ஆரம்பிச்சாலும் அப்ப ராவணன் தூக்கிட்டே போயிட்டான். என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னா, சீதை அப்படின்றவ நம்மை போன்ற ஒரு ஆத்மான்னு வச்சுக்கலாமே. இந்த ஆத்மா வந்து என்னைக்கும் பகவானை மட்டுமே சார்ந்து பகவானை மட்டுமே சேவை செஞ்சு கொண்டு பகவான் மட்டுமே வேணும்னு சொல்லிட்டு பகவானோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மா. இந்த ஆத்மாவானது எப்ப பகவானை விட்டுட்டு இன்னொரு விஷயம் இந்த உலகத்துல வேற ஒரு விஷயத்து மேல ஆசைப்படுதோ அப்ப ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய 10 தலை, ராவனுக்கு 10 தலை அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த உடம்புல 10 புலன்கள் இருக்கு. இந்த 10 புலன்களை கொண்ட இந்த ராவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடம்புல பந்தப்படுத்தப்படுறான். சீதையான ஆத்மாவானது பந்தப்படுத்தப்படுற. அப்படி இருந்தும் ஒரு சான்ஸ் இருக்கு. என்ன சான்ஸ், லக்ஷ்மணனால காப்பாத்தி இருப்பாங்க. சோ லக்ஷ்மணனையும் எப்ப மீறி போனாலோ அப்ப போய் மாட்டிக்கிறோம். அதே போல பக்தர்கள், சோ பக்தர்களுக்கு நம்ம எப்ப அபராதம் பண்றோம், பக்தர்கள் நம்மளை கண்டிப்பா பக்தி சேவையில கொண்டு வர முடியும், மறுபடியும் நம்மள வந்து பாதுகாப்பா வச்சிருக்க முடியும். ஆனா ஒருத்தன் பக்தனுக்கும் அபராதம் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் கண்டிப்பா கஷ்டப்பட வேண்டியதுதான். எப்ப லக்ஷ்மணுக்கு வந்து அபராதம் பண்றாலும் சீதை கொண்டு போயிட்டு அவன் ராவணன் கொண்டு போயிட்டு 10 மாசம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, லங்கையில வந்து வச்சிட்டு இருக்கான். அப்படி லங்கையில வச்சிட்டு இருந்தாலும் சீதை என்ன பண்றா அப்படின்னா, எனக்கு அந்த லங்கையில உட்காந்து ராவணன் என்ன பண்றான், நிறைய விஷயத்த காட்டுறான். நான் வந்து ராணி ஆக்கிறேன், உனக்கு இதை கொடுக்குறேன், அந்த செல்வத்தை கொடுக்குறேன், அந்த செல்வத்தை கொடுக்குறேன், உனக்கு வந்து இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லிட்டு நிறைய ஆசை காட்டுறான், மிரட்டுறான், கெஞ்சறான், கொஞ்சறான், என்னென்னோ பண்ணி பாக்குறான். சீதை நகரவே இல்லை. எனக்கு ராமர் தான் வேணும்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்க. அது போல நாம இந்த ஆத்மாவானது என்ன ஆயிடுது, இந்த உடம்புக்குள்ள வந்த பின்னாடி இந்த உடல் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயத்த காட்டுது. இதை சாப்பிடலாம், இங்க பார்க்கலாம், இதை பண்ணலாம், அதை பண்ணலாம், இங்க சந்தோஷமா இருக்கலாம், அங்க சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லிட்டு இந்த ராவணனை போன்ற இந்த உடல் என்ன பண்ணுது, நமக்கு நிறைய விஷயத்த காட்டுது, நம்மளுக்கு மிரட்டு, நம்மளை அடிமைப்படுத்த முயற்சி பண்ணுது. ஆனா இந்த ஆத்மாவானது இது எதுக்குமே கை கொடுக்காம எப்ப எனக்கு ராமர் மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு இந்த ஆத்மாவானது எப்ப பகவானுடைய தியானத்துல மட்டுமே இருந்துட்டு இருக்கோ அப்ப என்ன பண்றாரு, ராமர் கண்டிப்பா வருவார். சோ ராமர் கண்டிப்பா வரணும் அப்படின்னா இந்த பக்கம் சீதை ராமருக்காக காத்துட்டு இருக்கா, இந்த பக்கம் ராமர் சீதைக்காக காத்துட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் காத்துட்டு இருக்காங்களே தவிர இவங்க 2 பேரும் இணைய முடியல. இவங்க 2 பேரும் இணைச்சு வச்சது யாரு அப்படின்னா ஹனுமான் தான். ஹனுமான் தான் என்ன பண்றாரு, சீதை கிட்ட வந்து ராமரை பத்தி எடுத்து சொல்றாங்க. அதே போல ஹனுமான் என்ன பண்றாரு, ராமர் கிட்ட சீதையினுடைய தகவலை பத்தி எடுத்து சொல்றாங்க. இவங்க 2 பேரும் விஷயத்தையும் சொல்லி கொடுத்து இவங்க 2 பேரும் இணைச்சு வச்சது யாரு அப்படின்னா ஹனுமான் அப்படின்ற பக்தர் தான். சோ அப்ப இந்த ஆத்மாவாகிய நாம் பகவானை சென்று அடையணும் அப்படின்னா குரு அப்படின்ற ஒருத்தருடைய கருணை வேணும், பக்தர் அப்படின்ற ஒருத்தருடைய கருணை வேணும். முன்னாடி லக்ஷ்மணனுக்கு அபராதம் பண்ண பிரிஞ்சு போயிட்டான். இப்ப ஹனுமான நம்புன ஹனுமானுடைய கருணையினால ஹனுமானுடைய விஷயத்தினால என்ன ஆகுனா மறுபடியும் சீதையானவள் ராமனோட சேர்ந்தா அப்படின்ற விஷயத்த பாக்குறோம். அப்ப இந்த ஆத்மாவானது பகவானை தவிர வேற ஒரு விஷயத்து மேல எப்ப ஆசைப்படுறாலும் இந்த ஆத்மாவானது எப்ப பக்தர்களுக்கு அபராதம் பண்றாங்களோ அப்ப நாம் பகவானை விட்டு பிரிஞ்சிருவோம் அப்படின்ற விஷயத்த பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது ஒரு முக்கியமான விஷயம் சீதையனு கிட்ட இருந்து. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சீதை ஏன் வந்து ராமர் தீக்குளிக்க வச்சார் அப்படின்னு நிறைய பேர்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து பிரயோஜனமே இல்லாத, லாஜிக்கே இல்லாத கேள்வி. ஏன்னா சீதை அப்படின்ற லக்ஷ்மி அப்படின்னு சொல்ல பின்னாடி சீதையை பத்தி ராமருக்கு தெரியும், ராமரை பத்தி சீதைக்கு தெரியும். அதனால சீதை வந்து கஷ்டப்படவே இல்லை. நீங்க தீக்குளிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சீதை ரொம்ப சந்தோஷமா தான் இறங்கி போறா. நீ என்ன சந்தேகப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லை. ஏன்னா ராமர் கண்டிப்பா சீதையை சந்தேகப்படவே மாட்டார். ராமர் சீதை யாரும் கலங்கப்படுத்த முடியாது. இருந்தாலும் மக்களுக்கு பாடம் புகட்டுவதற்காக, மக்களுடைய சந்தேகத்தை தீர்ப்பதற்காக என்ன பண்றார், அப்படி ஒரு சரித்திரத்தை வந்து உண்டுபடுத்துறார். அதனால
ராமருக்கு மேலேயோ இந்த சீத்தை மேலேயோ தப்பு கிடையாது. மக்கள் தப்பா நினைச்சிடக்கூடாது, மக்கள் தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றதை காட்டிலும் சீத்தை எவ்வளவு புனிதமானவள், சீத்தை எவ்வளவு சக்தி வாய்ந்தவள் அப்படின்னு சொல்லி காட்டுவதற்காக அங்க அந்த அக்னி பிரவேசம் அப்படின்ற விஷயத்தை செய்ய சொல்றார். அதே போல ராமர் என்ன பண்றார், கடைசி காலத்துல ஒரு சாதாரண ஒரு வண்ணான் ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னா அப்படின்றதுனால என்ன பண்றாரு, சீதையை வந்து கொண்டு போய் காட்டுல விட்டு வந்துடுறார். இது எதை காட்டுது அப்படின்னா, ராமர் என்ன பண்றார், இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனுக்கும் நான் வந்து சம்மதமானவனா வாழணும், ஒருத்தனும் என்ன தப்பா பேசிடக்கூடாது, அவனுக்கும் நான் எப்படி பண்ணும், அவனுக்கும் நான் வந்து நீதி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தினால சீதையை கொஞ்சம் தூரம் வச்ச மாதிரி இருக்கு. உண்மையில சீதையை பிரிக்கவே முடியாது, ராமர் கிட்ட இருந்து சீதையை பிரிக்க முடியாது, சீத்தை கிட்ட இருந்து ராமர் பிரிக்க முடியாது. அதெல்லாம் வெறும் நாடகம் தான், இந்த உலகத்துல நடக்கூடிய நாடகம் தான். ஸோ நாடகத்துல ஒரு சில சமயம் ஹீரோயினை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும், இல்ல ஹீரோயினை விட்டு ரொம்ப தூரமா கோவப்படுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் எதுவும் உண்மை கிடையாது. இதுல நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய தத்துவத்தை தான் நான் புரிஞ்சுக்கவே தவிர கதையா பார்க்க கூடாது. அப்ப கதையா பார்க்கும்போது என்ன கதை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இதுல ராமர் தன்னுடைய பிரஜைகளுக்கு, தன்னுடைய மக்களுக்கு, தன்னுடைய நாட்டு மக்களுக்கு எவ்வளவு முன்னுரிமை கொடுக்கிறார், அந்த நாட்டு மக்கள் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கார் அப்படின்ற விஷயத்த நமக்கு இது காட்டுது. இதுதான் ராமராஜ்யம் சொல்லி சொல்றோம். ராமராஜ்யம் அப்படின்னா மக்கள் மேல அவ்வளவு மதிப்பு கொடுத்து மக்களுக்காக நடக்கக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறத ராமராஜ்யம் சொல்லி சொல்றோம். ஸோ அப்படிப்பட்ட ராஜ்யத்தை தான் மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கக்கூடியதா இருக்கு. ஸோ இப்படி சீதையனுடைய பெருமைகள் அப்படிங்கிறது நமக்கு ராமாயணத்துல அநேகமானதா இருக்கு. ஸோ இப்படி நம்ம ராமாயணத்தை மொத்தம் பார்த்தோம் அப்படின்னா, எப்படி சீதையானவள் ராமர் கிட்ட இருந்து பிரிஞ்சா, எப்படி சீதையானவள் மறுபடியும் ராமனோட இணைஞ்சா அப்படின்ற விஷயத்தான் நமக்கு ராமாயணம் சொல்லி கொடுக்குது. இந்த விஷயமானது நமக்கு ஏற்ற விஷயமா இருக்கு. ஏன்னா நம்ம தான் இந்த ஜீவாத்மா, நாம் பகவான் கிட்ட இருந்து பிரிஞ்சிருக்கும், மறுபடியும் இந்த ஜீவாத்மாவானது அந்த பகவானை போய் சென்றடையணும் அப்படின்ற விஷயத்தை நம்மளுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு சரித்திரம் அமைஞ்சிருக்கு. சீதையை போன்ற ஒரு நல்ல மனைவி, சீதையை போன்ற ஒரு நல்ல பெண் நம்ம எங்கேயுமே பாத்திர முடியாததுனால ஒவ்வொரு பெண்ணும் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த சீதையினுடைய சரித்திரத்தை படிக்கணும், அவங்கள போல இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணும். இந்த நாளை நம்ம எல்லாருமே அந்த சீதையை பிரார்த்தனை பண்ணி நாமும் பிரிஞ்சிருக்கக்கூடிய நாம என்ன பண்ணும் அப்படின்னா, மறுபடியும் பகவான் அடைவதற்கு அந்த சீதை தான் நம்மளுக்கு என்ன பண்ணும், ஸ்ரீ மகாலட்சுமி தான் நம்மளுக்கு உதவி பண்ணும் அப்படின்ற விஷயத்தை நாம் எல்லாரும் அந்த சீதை